இந்தியாவின் கடனை அதிகரித்ததே மோடி அரசின் சாதனை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன், நீலகிரி திமுக வேட்பாளர் ராசா ஆகியோரை ஆதரித்து திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்திற்கும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஆபத்து என குறிப்பிட்டார். இதனால் பாசிசத்தை வீழ்த்த அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் கடன் 58 லட்சம் கோடியாக இருந்தது. ஆனால் பிஜேபி ஆட்சியில் 155 லட்சம் கோடியாக உயர்த்தியதுதான் நிதி மேலாண்மையில் மோடி ஆட்சியின் லட்சணம் என்றும் ஸ்டாலின் விமர்சித்தார். மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புதிய இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னாரு. ஆனா அவரோட 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன மாதிரியான இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்? ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். பட்டினியால தவிக்கிற நாடுகள் பட்டியலில் 125 நாடுகள்ல இந்தியா 111வது இடத்துல இருக்குன்னு உலகளாவிய பட்டினி குறியீட்டு புள்ளி விவரம் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய அவலம்! பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ இந்தியாவோட கடன் 58 லட்சம் கோடி ரூபாய். இப்ப எவ்வளவு தெரியுமா? 155 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் பாஜக ஆட்சியோட நிதி மேலாண்மை லட்சணம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.